இந்த vlogல என்னென்ன பார்க்க போகிறேன்றது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு அந்த கேஸு அண்ட் க்ரில் வந்து வாங்குறத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். இனி வந்து ஃபுல்லாக வந்து ஃபன் vlog-ஆ தான் வந்து போக போகுது. அண்டு இந்த ட்ரிப்பில் ஃபுல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாமே இந்த டீசல் எல்லாமே போட்டாச்சு அங்கே. எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் தான். இனி செஞ்சியில் இருக்கக்கூடிய பல கடைகளும் சரி, இருக்கக்கூடிய ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஓனாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதில் எப்படி இருக்குன்றத பக்காவாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் டிஷ்ஷஸுமே அண்ட் டிஷ்ஷஸ் எல்லாம் நிறைய வந்து சூஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். சிக்கனு, பார்பிக்யூ, ஃபுல் க்ரில்லு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து யோசித்து வச்சுருக்கோம். இனி வந்து vlogல வந்து கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கிரில் பாக்ஸோட அன்பாக்சிங் வீடியோவும் அது நம்ம வந்து ஊரில் போயிட்டு அதை கண்டினியூ பண்ணி அதை வேற எதுவும் இல்லை. பெரிய 10 ரூபா இருக்குது. குடு 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 10 ரூபா இருக்குது. இந்த குடு பேசாமல் இந்த மாதிரி வேலைக்கு போயிடலாமா நம்ம? இப்போ வந்து காற்றெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு பக்காவாக. நிறைய வந்து ட்ரை பண்ணலான் இருக்கோம் குக்கிங்லேயே. நம்ம கேஸும் வந்து வாங்கிட்டோம். ஏன்னா நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது விறகடுப்புலேயே நம்ம செய்கிறது. அதனால் வந்து வாங்கியாச்சு. இன்னும் வந்து நமக்கு க்ரில்லுக்கு வந்து கறி அடுப்பு வந்து வாங்கலை. அது போய் வாங்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் வந்து இருக்காரு இவர் வந்து ஒரு சில இது அமைச்சிருக்காரு குக்கிங் ரிலேட்டட் இதுவெல்லாம். அதையே நம்ம ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குது ஃபுல்லாக எல்லாமே ஷார்ட்ஸாக தான் இருக்குது. நம்ம இருந்தாலும் அது பெருசாக கண்டினியூ பண்ணி பக்காவாக போடலாம். பார்ப்போம் அந்த எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஒரு புதுகாலமாக இருக்க போகுது. என்னென்ன நடக்கும் போதுனே தெரில. பார்க்கலாம். ஆனால் ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே வருது. டீசல் ஃபில் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சந்தைக்கு தான் போக போகிறோம். செஞ்சியில் வந்து ஃபேமஸ் சந்தை இருக்குது. மார்னிங்கில் வந்து இந்த கோழி ஆடு எல்லாம் விற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ இருக்குமான்றது தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஈவினிங் டைமில் தான் வந்து இந்த காய்கறி ஐட்டம் மற்ற எல்லாமே வந்து இருக்கும். மார்னிங்கில் வந்து டவுட்டு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். மேபி நம்ம சந்தைக்கு போயிட்டு மீதி வீடியோஸை வந்து நம்ம அங்கே வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் தாண்டி இன்னொரு இடத்துல இருக்கும். பார்ப்போம். நீங்கள் வந்து அடுத்து ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். அண்ட் போகிற இடத்துல வந்து இந்த வந்தவாசிக்கிட்ட ஒரு டிஃபன் சென்டர் உங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டைம் இருந்தால் இல்லைனா வந்து கரெக்டாக செஞ்சு போய் சந்தை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். வந்து நிறைய இருக்குது பார்த்து. அப்புறம் வந்து நாட்டு போய் கிரட்டில் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் இருக்கும். பார்க்கலாம். போய்ட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ வந்து எந்த அளவுக்கு எந்த போகும் தெரியல. ஏன்னா ஏற்கனவே போட்ட வீடியோ சப்போர்ட் பண்ணி குறைகிறது என்ன காரணம் தெரியவில்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லைக்ஸ் மட்டும் கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படியும் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். வர வீடியோஸ் வந்து வியூஸ் குறையுது. முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறோம். எவ்வளோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறோம். அந்த இதுக்கு முன்னாடி போன vlog வந்து ஆர்கானிக்கான கண்டென்ட். ட்ரெயின் ப்ரொமோஷன் நம்ம சேனலில் வந்து கிடையாது. எப்பயுமே மற்ற விஷயங்கள் எதுவுமே நம்ம சேனலில் வந்து வராது. இதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து 3 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 3 ட்ரிப் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக காரில் போகிற மாதிரி இல்லை. ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலான்றது தான் ஒரு ஐடியா. பட்ஜெட் சீரிஸாக வந்து போகிறோம். ஏன்னா இருக்க நம்ம அந்த பட்ஜெட் சீரிஸே போகலாம். இன்னொன்று வந்து பிளான் பண்ணியிருந்தோம்னா நம்ம அதாவது 3 தானே ட்ரிப். மூணார் கொடைக்கானல். இல்லை 3 அந்த பஸ் எங்கே போட்டுருக்காங்க. டிமார்ட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை இருக்கு. பட் பெருசு ரொம்ப பெருசாக இருக்குது. பட் என்ன சொல்லிக்கிற அளவுக்கு ப்ராடக்ட் வந்துச்சு இல்லை. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. கலெக்ஷன் கம்மியாக இருக்குது. ரொம்ப லோஸ்ட் கலெக்ஷன் தான். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லாம் இருக்கு. பக்கத்தில் எல்லாமே இருக்கு. பார்த்தா இது சுற்றி யாரா இந்த வீடியோ பார்த்து டிமார்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். செம்மையாக இருந்துச்சு. இந்த டிமார்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும். நாங்கள் வந்து விசிட் பண்ணோம். மேபி பார்க்கலாம் பார்த்தோம். உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட முடியல. பெரும் டிமார்ட் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய பொருள் வாங்க முடியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது. அது டைம் வந்து அது இந்த பில்டிங் ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த பில்டிங் நம்ம ரொம்ப வருஷமா பார்த்துருக்காங்க. இந்த பில்டிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. மேபி எந்த ரீசன்னால இது ஸ்டாப் பண்ணிருக்காங்க. வியூ பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்குது. இந்த வியூ மலை பக்கத்துல அந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் மேபி எந்த இஷ்யூனால அது அபாண்டட் பண்ண மாதிரி ஆமா. வெச்சி பாப்போம் ஃபியூச்சர்ல டெவலப் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இந்த பில்டிங் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் மேல கண்டிப்பா இருக்கும். அப்புறம் மலை பார்த்தீங்கன்னா இங்க செமையா இருக்கு பாக்குறது. இது ஏன் எக்ஸாக்ட்டா லொகேஷன் என்ன தெரியல. பண்ணு டோல் நினைக்கிறேன். ஐ திங்க் செங்கல்பட்டு முன்னாடி ஒரு டோல் இருக்கு. ஏரியாஸ் தெரியல. பாக்கம் கிளாம்பாக்கம் இளநீலாம் இருக்குது பக்கத்தில். குடிக்கலாமா? சம்மர் டைமுக்கு மதிய டைமில் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்மலாம் ஃபஸ்ட்டு ஊருக்கு வரும்போது இந்த ஸ்பாட்டை பார்க்குறதே நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு. அதான் சுற்றிலும் மரம் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஆனால் இப்போ வர வர இந்த மரத்தை எல்லாமே வந்து டோட்டலாக எடுத்துடுறாங்க. மேபி ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நல்லது தான். இருந்தாலும் கூட மரத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணி வைக்கலாம். பட் டோட்டலாக வந்து அழிக்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஃபஸ்ட்லாம் இந்த ரூட்டு பார்த்தீங்கனாலே ஃபுல் கவரேஜாக இருக்கும்.
இந்த மரம் அப்படியே இருக்கும் செட்டிங்காக, இந்த சைடும் மரம் இருக்கும், இந்த சைடும் மரம் இருக்கும். ஃபுல்லாக வந்து நிழலாகவே இருக்கும். இப்போ நம்ம வெயில் டைம்லாம் வந்து சென்னையில் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக வந்து வெயிலில் வந்து இப்போ ஏதோ இது மாதிரி போட்டிருக்காங்க மேலே, அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் இல்லாமலே நம்ம வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி மரம் வைக்கிறது மூலியமாகவே. பட் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா இருக்குன்றதான் என்னோட எதிர்பார்ப்பு. பட் வளர்ச்சி அடையும் போது இதெல்லாம் வந்து நடக்கிறது சகஜம்தான். பட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி இருக்குது, வேறு எதுவும். அப்போ இருந்தது பார்த்தீங்கன்னா பார்க்குறதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஊருக்கு போகிறனாலே பக்காவாக ஒரு ஸ்பாட்டு பக்காவாக வந்து பார்த்துக்கிட்டு, அதுவும் அந்த டிரைவர் முன்னாடி போய் உட்காந்துருவோம். நமக்கு சீட்டு காலியாக இருந்ததுன்னா அந்த ஃப்ரண்ட் சீட்டு அது டிரைவர் பக்கத்துலேயே அப்படி உட்காந்துட்டோன்னா ஜம்முன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே ட்ராவலிங்கில் சாங்கை போட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். அப்படி இருந்த காலம் போயிட்டு இப்போ வந்து ஊருக்கு போனனாலே கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுவும் நம்ம இந்த வேலைக்கு இப்படி வந்துட்டு போகிறதுனாலேயே நிறைய வந்து நம்ம பிளான் பண்ண நிறைய சொதப்பல்கள்லாம் நடக்குது. அதனாலேயே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் மந்த்லி எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு ட்ரிப் போயிடுவோம், அதில் வந்து ஃபுல் கவரேஜ் வந்து எடுத்துடுறோம். பட் இனிமேலும் வந்து வீக் டேஸில் வந்து பிளான் பண்ணலான்னு இருக்கோம். நிறைய குக்கிங் வீடியோ வந்து சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலான்றது ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அண்ட் வெரைட்டிஸை வந்து நிறைய காட்டுவோம், டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டும் வந்து கொடுப்போம். இனி வரக்கூடிய வீடியோவில் வந்து நீங்களே வந்து பார்ப்பீங்க எப்படி இருக்குன்றத. அண்ட் அவ்வளோதான் மக்களே. அண்ட் இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக வந்து மணலாகவே இருக்கும், ஏரி சின்ன ஏரி, மணலாக ஃபுல்லாகவே வந்து பக்காவாக இருக்கும். ஊருக்கு போகும்போது செங்கல்பட்டு ஏரி நம்ம ஊருக்கு போகும்போது தெரியும்ல, ஃபுல்லாக பக்காவாக இருக்குமே. அப்போல்லாம் எங்களோட சொந்த ஊருக்கு போனாலே எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படியே வந்துடும். கிளம்பிட்டேன் அட்ரா சக்க அப்படின்ற மாதிரி, கிளம்பிட்டேன்டா ஊருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் காலம் மாற மாற அப்படியே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது சொல்ல போனோம். சீட் பெல்ட் இஸ் மஸ்ட். ட்ராவலிங் அப்போ கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. பெல்ட் போகிறது சேஃப்டி பர்பஸ், அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே, பஞ்சாப் லாரி போகுது. பஞ்சாப் பையா, பஞ்சாபுக்குள்ளே பொள்ளாச்சி. அந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும், வடிவேல் வந்து டிராஃபிக் போலீஸாக வந்து இருப்பார், அதில் வந்து அந்த காமெடி நினச்சில ஒரே சிரிப்பார். இப்போ அந்த பஞ்சாப் லாரி பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு, அதனால சொன்னேன். அப்புறம் இந்த இஃபான் பற்றி பேசியே ஆகணும் மக்களே. அது தப்புன்னு சொல்கிறதா இல்லை சரின்னு சொல்கிறதா என்னன்றது தெரியல. ஏன்னா மக்கள் மூலயமா தான், ஆக்சுவலாக அது தப்பு தான். ஏன்னா மக்கள் அது யாராக இருந்தாலுமே வந்து அந்த மாதிரி பேசிருக்கூடாது. ஒரு வீடியோக்காக பேசினாரா இல்லை இல்ல, நம்ம என்னன்னா ஆக்சுவலா அந்த போட்ட வீடியோல வந்து எவ்வளவு கட் எடுத்துருக்கலாம், அவங்களுக்கு எடிட் பண்ணி போடணும்ன்றது தெரியும். போட்டிருக்காங்கன்னா கண்டென்ட்டுக்காக போட்டுற மாதிரி தான் தோணுது. பட் ஸ்டில் என்னன்னா யாரையுமே வந்து மரியாதை குறைவா வந்து பேசக்கூடாது, குறைச்சி எடை போடக்கூடாது. நாளைக்கு யார் வேணா எப்படி ஒன்னா ஆகலாம், அதுதான் ஒரு விஷயம். இதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாமே போயிருந்துருக்கலாம், கண்டிப்பா கொடுக்காமலே போயிருக்கலாம். இப்போ அதை கொடுத்து அதை ஒன்று பேசி இப்போ அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி இதுக்கு நீங்கள் வந்து நான் சொல்லுவீங்க, ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் அடுத்து எப்படி இது பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஹெல்ப் வந்து தேவையா என்னன்றதை கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம சொல்லணும். அதுதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இது சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா இது அவங்களோட இது பொறுத்து தான். பட் பண்ணிருக்கக்கூடாது, அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். டோட்டலாக வந்து தப்புலாம் இல்லை, இது தப்பு தான். அது கொடுக்கறது கொடுக்காமலே இருந்திருக்கலாம், அதுதான். ஆனால் இப்போ நான் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அது ஒன்றா இந்த லாரன்ஸ் மால் ஞாபகம் இருக்காது. ஆக்சுவலாக சென்னைக்கு அப்புறம் ஒரு வந்த மால் தான் இந்த லாரன்ஸ் மால் தான். ஆனால் இந்த மாலில் எத்தனை பேருக்கு வந்து உள்ளே போகிறாங்கன்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தான் நினைக்கிறேன். மேபி இந்த இடத்துல போய் ஃபுட் பேண்ட் போயிட்டு இருந்தேன் நம்ம ஊரில் போய் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் லாரன்ஸ் மால் யாருன்னா போயிருக்கீங்களா என்னன்றதை சொல்லுங்கள். மேபி நமக்கு டைம் இருந்ததுன்னா ரிட்டர்ன் வரும்போது செக் பண்ணி பார்க்கலாம்.
என்னடா இது அந்த செட்டிங்க வந்துட்டோம். அது ஒரு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த உத்தரமேலூர் இங்க இருந்து ரைட் எடுத்து நம்ம உள்ள போறோம். அண்ணா அது அந்த மரத்தை இதுக்கப்புறம் நம்ம வர ஸ்பாட்ல எல்லாம் வந்து நம்ம ஊர்ல போற மாதிரி இருக்கும். இங்க ஜூனியர் பண்ணா இருக்கு. ஓகே கைஸ், உத்தரமேலூர் கிட்ட நம்ம வந்து போக போறோம். எப்பயுமே இங்க வந்து பார்த்து கிராஸ் பண்ணுங்க, அவசரம் வேணாம். ஹைவே நீங்க ஒரு ஸ்பாட் இருக்கு எங்களுக்கு ஃபேவரட் ஸ்பாட் இங்க பாத்தீங்கன்னா ஹாப்பி ஒரு கடை அச்சன் கோட்னா இங்க பாத்தீங்கன்னா உத்தரமேலூர் வந்து 19 கிலோமீட்டர், வந்தவாசி வந்து 47 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த கடை பாத்தீங்களா, நாங்க எப்போ இந்த ரூட் வந்தாலுமே சரி நாங்க கண்டிப்பா ஒரு ஷாப்பிங் போட்டு தான் போவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ஐஸ்கிரீம் கொடுப்போம். ஒரு பட்டர் ஸ்காட்ச் வாங்கிட்டு 5 ரூபா 2 கப் வாங்கிட்டு ஜம்மு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறது. சோகத்தால் இதுதான் மாறிடும் கண்ணீர். இது தரமான ஒரு ஸ்பாட்டு. ஆக்சுவலா நாங்க எப்போ வந்தாலுமே இந்த இடம் தான் எங்களுக்கு வந்து வெயிட்டான ஒரு ஸ்பாட்டு. ஜம்முன்னு இருக்கும் அங்க அப்படியே செட்டிங்கா போட்டு. இது ஒரு ஸ்பாட்டு. அண்ட் தென் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க இந்த ஸ்பாட்டை விட இந்த ஸ்பாட் ஒரு பயங்கரமான ஸ்பாட்டு. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு இங்கே பார்த்தீங்கனாலே ஜூஸ் கடையும் இருக்கும். இப்போ இருக்கான்னு மேபி தெரியல, இப்போ இல்லை, பார்ப்போம். ஸ்லோவாக போகிறது கரெக்டாக இல்லை இல்லை. எப்போ நாங்கள் வந்தாலும் செட்டிங்காக இருக்கும் இந்த இடம். பயங்கரமான மாங்காய் சீசன் வந்து நிறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாங்காய் மரம் ஒன்று இருக்குது, அதை பார்ப்பீங்க நீங்கள். பற்றி தெரியணும்னா கையகலம் இருக்கும் அந்த மாங்காய். செஞ்சிக்கோட்டையை பற்றி உங்களுக்கு தெரியும்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபுல் வீடியோவை ஃபுல் விலாகாக வந்து கொடுத்துடலாம். வந்து வந்தவாசி போயிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே ட்ரை பண்ணலாம். ஆத்தென்டிக்கான ஒரு ஹோட்டல் இருக்கு, போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுவோம். பாய். எவ்வளோக்கா? எது எத்தனை 20 இது இதுண்ணா இது இது ஏதுண்ணா இதா இது சொல்கிறீங்களா? இதா இதா ம் ஓகே 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 கைஸ், வாங்கியாச்சு ஒன்று. இதுவுமே நல்லா இருக்கு. இந்த பழம்லாம் எங்கேருந்துக்கா வருது? அக்கா எங்கக்கா இது? எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? சந்தோஷ் அஜி இதை எடுத்துக்கலாம், பெருசாக இருக்குது. நான் அப்புறம் ஊற்றுறேன். இல்லை அது வேறு அது எடுத்துக்கலாமா? இது எடுத்துக்கலாமா? எவ்வளோ அது? 20 தான். ஆ 20 ருபீஸ் மக்களே. இதுவும் 20, இதுவும் 20. சரி இல்லை கிலோ சரி அது வேணும். வாங்கியாச்சு மக்கள், 20 ருபீஸு. சாயம் போட்டிருக்கான்னு பார்க்காதீங்க, சாயமே கிடையாது. ஃபஸ்ட்டு சாயம் போட்டால் கெட்டுருமா ஆக்சுவலாக. அதுக்கு வந்து சும்மா ஒரு உருட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் ஜூஸ் போடுறதுக்கு இது தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பழம் தான் இது. தென் இன்னொன்று வாங்கியிருக்கோம், அது நார்மல் தான், நம்ம சீசன் கிடைக்கிற அந்த பழம் தான். ஒரு தடவை தான் இல்லை வாழ முடியும். ஸோ ரொம்பலாம் யோசிச்சிங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது. லைஃப்பை போர் அடிச்சிடும். யார் சொல்லுவா? மதவா